2026 ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் கொண்டாட்டங்களுக்காக சென்னை மாநகரம் தயாராகி வரும் நிலையில் எவ்வித அசம்பாவிதமும் நடக்காமல் தடுக்க போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவின் பேரில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை முழுவதும் புத்தாண்டு விழாவையொட்டி 19,000 போலீசாரும் 1,500 ஊர்காவல் படையினரும் இன்று மாலை 6 மணி முதல் பாதுகாப்பு பணியை தொடங்க உள்ளனர். மயிலாப்பூர், கீழ்ப்பாக்கம், திருவல்லிக்கேணி, தியாகராயநகர், அடையாறு, பரங்கிமலை, பூக்கடை, வண்ணாரப்பேட்டை, புளியந்தோப்பு, அண்ணாநகர், கொளத்தூர், கோயம்பேடு உள்ளிட்ட 12 போலீஸ் மாவட்டங்களில் 425 இடங்களில் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகன சோதனைகள் நடத்தப்படும். பைக் ரேஸ் தடுப்பு. சட்டவிரோதமான பைக் ரேஸ் நடத்தப்படுவதை தடுப்பதற்காக 30 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்கள் கிண்டி, அடையாறு, நீலாங்கரை, மதுரவாயல், பைபாஸ் சாலை போன்ற பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள். கடற்கரை வழிபாட்டு தலங்களில் கட்டுப்பாடுகள். இன்று மாலை முதல் நாளை வரை பொதுமக்கள் கடலில் குளிக்கவோ இறங்கி விளையாடவோ அனுமதி மறுக்கப்படுகிறது. கடற்கரை பகுதிகளில் போலீசார், குதிரைப்படைகள், மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்படுவார்கள். 100க்கும் மேற்பட்ட முக்கியமான கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் இதர வழிபாட்டு இடங்களில் அதிக அளவில் போலீசார் குவிக்கப்படுவார்கள். நட்சத்திர விடுதிகளுக்கு கடும் கட்டுப்பாடு. நட்சத்திர ஓட்டல்களில் நடக்கும் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மது அருந்தும் இடங்களில் குழந்தைகளை அனுமதிக்க கூடாது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். விதிமுறைகளை மீறும் விடுதிகளில் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படும் எனவும் காவல்துறை எச்சரித்துள்ளது. கடுமையான நடவடிக்கை. புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பட்டாசு வெடிக்க அனுமதி இல்லை. போதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தேவைப்பட்டால் போதை நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் பயன்படுத்தும் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படும். இந்த வழக்குகளில் சிக்குபவர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் பாஸ்போர்ட் பெறுவதற்கு கூட சிக்கல் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. விபத்து மூலம் உயிர் பலி இல்லாத புத்தாண்டை வரவேற்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டன என்றும் பொதுமக்கள் அமைதியாகவும் இனிமையாகவும் 2026 புத்தாண்டை கொண்டாட ஒத்துழைக்குமாறும் சென்னை காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது.